குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 4/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா செல்லங்களும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த புத்தாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தா இட்ஸ் நாட் அவைலபிள் ஓவர் ஹியர். இதை மெனக்கிட்டு ஒரு நாட்டிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இது ஓரளவுக்கு இருக்குது. இதை முதலே முந்திக்கிறவங்களுக்கு லாபம். இந்த புத்தாவில் என்னென்னா அவர் உட்கார்ந்துருக்க அந்த முத்திரை அவருடைய கிரீடம் எல்லாமே. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசினா நூற்றுக்கணக்காலாம் இல்லை, இருக்கிற மாதிரி யார் முதல்ல கேட்குறீங்களோ அவங்களுக்கு அது வந்து சேர்ந்துடும். இது உடையாது, அது பாட்டுக்கு இருக்கும். நான் இது எல்லா கலருமே வச்சுருக்கிறேன். புத்தர் அப்படிங்கிறனால என்ன அர்த்தம்? ஆசைகளை திறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆசைகளெல்லாம் திறக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆசையை திறந்ததுன்னு சொல்லி ஆசைப்பட்டவர் புத்தர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆசைங்கிறத விட நிதானமானவர். நிதானம் அப்படின்னா அது புத்தர். அவர் ஒரு நாள் பிச்சை எடுக்க போவார். பிச்சை எடுத்து அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க இல்லையா சித்தர்கள் எல்லாருமே. அப்போ ஆனால் நம்ம ஊர் சித்தர்கள் அது கூட செய்ய மாட்டாங்க, கெத்தாக இருப்பாங்க நம்ம ஊர் சித்தர்கள். எனக்கு இந்த சித்தர்களை பற்றி படிக்கிறப்ப தோணும், என்ன கெத்துப்பா அதுகளுக்குன்ட்டு. நீ கொடுத்தா கொடுற அதில் கூட இஷ்டப்பட்டதாக வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லடா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஊர் சித்தர்கள் இல்லை. அது ரொம்ப பிடிக்கும். சில சித்தர்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், சில பேரை பார்த்தும் இருக்கிறேன் இல்லை. அவங்க பார்த்து கண்டுக்க மாட்டாங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சித்தர்களும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகள்லாம் தங்கமான வார்த்தைகள். இந்த புத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சாதாரணமாக சாப்பாடுக்கு அங்கே போகிறப்ப ஒரு அம்மா, உனக்கு அறிவில்லையா, அப்படி கட்டவனே இப்படிப்பட்டவனே, நல்ல ஆள் அழகாக இருக்கிற கொழுப்பாக உனக்கு நீ பிச்சைக்கு வசவு நேரம் போய் துப்பி தவிச்சிருச்சு. அவர் உடனே தொடச்சிட்டு பேசாமல் போனார். அவருடைய அத்தை பையன்தான் கூட இருப்பார் அப்போ, ஆனந்த் அப்படின்ட்டு. அந்த ஆனந்த் என்ன பண்ணாராம், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா. ஏன் நீ ஏன் அவள்கிட்ட வம்புக்கு போகிற அப்படின்னாராம். அவள் சொன்னால் நான் அதை கேட்கலை, அது என்கிட்ட வந்தால் தானே அதுக்கு என்ன பிரச்சனை, அது அவகிட்டே தான் இருக்குது அப்படின்ட்டாரான். என்னென்ன அவள் சொன்னாலோ அதெல்லாம் அவகிட்டே இருக்குது, நான் வாங்கிக்கலை அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு கழுவிட்டு அவர் போயிட்டே இருந்தாராம். போயிட்டு இருந்தோடனே எனக்கு நீங்கள் சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு ஆனந்த் கத்துனாராம். கத்துனோடனே இவர் என்ன பண்ணாராம், கொஞ்சம் நின்று அந்த பிச்சை பாத்திரம் இருக்குல்ல, இந்தா நான் அவனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரான். சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரா. இப்போ இது யாரோடது அப்படின்னு கேட்டாரா. என்னோடது அப்படின்னு சொன்னானா ஆனந்த். சொன்னோடனே சரி அப்படின்னு போயிட்டாங்களாம். காலைல போனோடனே அப்புறம் எந்த பிச்சை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. சாயந்தரம் ஆச்சா, அதை எனக்கு கொடு அப்படின்னாராம். உடனே ஆனந்த தூக்கி அதை கொடுத்தாரா. இப்போ இது யாரோடது அப்படின்னாராம். உங்களோடது அப்படின்னாராம். அப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப நீ வாங்கின அது உன்னோடது, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டே அது என்னோடதாச்சு. அதனால் நீ என்னதான் யார்தான் திட்டினாலும் அந்த திட்டியவர்கள் வேறு, திட்டப்பட்டவர்கள்னு வேறு. அவங்க அதை பிரச்சனையாக எடுத்தாலே ஒழிய நீங்கள் தான் வச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாருக்காகவும் சொல்கிறேன். நிறையா பேர் காசிப் அலக்கா பழக்கா எவ்வளோ காசிப் வருது. அது யாரும் கண்டுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது திட்டவங்களுக்கே தான் போய் சேரும், இவங்களுக்கு எதுவுமே ஆகாது. புரிஞ்சுதா? அது அவங்கள தான் போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த காசிப் நமக்கு கிடையாது. நல்ல காசிப் வரும், காசிப்படாத மனிதர்களே கிடையாது. அப்போ என்னை யாராவது ரெண்டு பேர் அம்மா அப்படிம்பாங்க. 2 பேர் என்ன சொல்லுவாங்க, 76 வயசில் இந்த அம்மா பாரேன் எப்படி வருது பாரு, இப்படி நகையை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு காசி பண்ணுவாங்க. அது இயற்கை, அதெல்லாம் எங்களுக்கு காதிலே விடாது. அப்புறம் உங்களுக்கு போகிற உண்டா அதையும் நீ பெருசாற்றக்கூடாது, சீப்போ அப்படின்னா கூட அதையும் பெருசாற்றக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும்,
கங்கையை போல் இருக்க வேண்டும். நான் என்னை எப்போவுமே கங்கைன்னு நினச்சிப்பேன். கங்கையை போல் ஓடணும், வேகம் இருக்கணும் கங்கையில். அவள் ஆரம்பிக்கிறப்ப பாகீரதின்னு ஆரம்பிக்கும் கங்கை. அப்படி எடுத்து அப்படி வடி எடுத்து அப்படி வந்து அலத்தந்தால சேர்ந்து அப்படி கங்கை அப்படி மாற கங்கை கப்ப அவள் வர்ற வேகத்தில் வந்து அது வாட்டு போய் கடலில் சேரும். அதுக்கு உடலில் யார் அது வெளிக்கு போனாலும் சரி, யார் ஒன்றுக்கு போனாலும் சரி, செத்தவனை போட்ட விட்டாலும் சரி, கங்கை கண்டுக்காது. என் வேலை நான் போய் கடலை கலக்கணும் பொப்பான்ட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புத்தரை பற்றி சொல்கிறேன். புரிஞ்சுதா? உனக்கு என்ன லட்சியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்கணும். எந்த மனிதனுக்கும் கோல் இல்லாட்டா அவன் ஜெயிக்கவே மாட்டாங்கிறாங்களா. ஒரு கோல் வேணும். பிச்சை எடுத்தாலும் கூட அவன் இன்றைக்கி நான் 100 ரூபாய்க்கா இந்த பிச்சை எடுத்து போடணும்னு நினைக்கணும். முதல்ல பிச்சை எடுக்கக்கூடாது, அது அடுத்த பாவம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் எடுத்தது வந்து கதை வேறு. இந்த காலத்தில் பிச்சை எடுக்கிறது ஃபேஷனாகவே போயிடுச்சு. பிச்சை எடுக்கிறது ஃபேஷனாகவே போயிடுச்சு. சாரி கண்ணுங்களா, பிச்சைங்கிறது அப்பா நான் நினைப்பேன் இதெல்லாம் எப்போ முடியும்னா இது முடியவே முடியாது. ஏன்னா அதில் அவங்க சோவு கண்டுக்கிட்டாங்க. அதில் சில பேர் வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு குறைஞ்சி பிச்சை போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை திச்சிட்டு வேறு போயிடுவாங்க. நான் இதை சொல்லியே ஆகணும் கண்ணுங்களா. ஒரு திருநங்கைன்னு சொல்கிறோம்ல, அப்போ நான் அந்த ஜெமினி பாஸ்டர் வழியாக என் கார் வந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே அங்கே எல்லோரும் வந்துருந்தாங்க. நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்றுக்காக குனிஞ்சு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த திருநங்கை வந்துட்டு என்ன பண்ணிச்சு, தட்டுச்சு கதவை. தட்டின உடனே இவங்களாம் தொந்தங்க நான் அதே கட்டு திருநங்கைலாம் தட்டுக்கிறப்போ அப்படி சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். உடனே அந்தம்மா மீனாட்சி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. எனக்கு தாங்க முடியல. மீனாட்சி அம்மா பார்க்காத மாதிரி கீழே குனிஞ்சிட்டிங்களே, நான் உங்களை ரசித்து பார்த்துட்ருக்கேனே, இது நியாயமா? எனக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம், நீ நல்லாருன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் தாங்க மீனாட்சி அம்மா அப்படின்னுச்சே பார்க்கணும். ஐயோ எனக்கு அன்றைக்கி நான் பட்ட ஒரு இது. ஐயோ இப்போ காசு கொடுத்தா அது வாங்கவும் மாட்டேங்குது. நான் உங்கள் காசு எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை வாழ்த்தலும் தலை தொட்டுங்குது. ஐயோ கடவுளே அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். நான் உண்மையிலே இது வேண்டாம், இந்த காட்சியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தலையை குனிஞ்சதே அது கமெண்ட் அடித்த உடனே எனக்கு வேறு வழியே இல்லாமல் சரி உங்கள் பேரே இது கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்சு அதுக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வச்சு தீட்சையை கொடுப்போம் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ரொம்ப இது என்னென்னா, இந்த போய் நம்ம வந்து பிச்சைங்கிற உடனே அவங்களாம் ரோட்டில் பிச்சை எடுக்க மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா, யார்ட்டையாவது எனக்கு இது கொடுப்பா அப்படி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பிச்சை தான். புரிஞ்சுதா? சம்டைம்ஸ் யாராவது ஒரு கடைக்கு போகிறோம், அது எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. உண்மையை சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறியாப்பா, கொஞ்சம் குறைச்சி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு டைப்பாக பிச்சை. புரிஞ்சுதா கண்ணுங்களா? அது ஒரு டைப்பாக பிச்சை தான். அதனால் இந்த பிச்சை வந்து எந்த காலத்தையோ புத்தர் பண்ணிட்டார் இல்லை. அவர் வெஜிடேரியன் இந்த ஸ்டோரிக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் எத்தை சாப்பிட்டால் நமக்கு என்ன போச்சு? அவர் கொடுத்த மந்திரங்கள் ஏராளம். அவர் வந்து விநாயகரை பற்றி பேசலை, பெருமாளை பற்றி பேசலை, சிவனை பற்றி பேசலை, எந்த மதத்தை பற்றியும் பேசலை. ஜீவாத்மா பரமாத்மா ஏதும் அவர் கிடையாது. ஆனால் அவரோடது இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை. அவருடையது தனி வழி, எனது வழி தனி வழி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரோடது. தனி வழி அவரோடது. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் கண்ணை மூடி நீங்கள் எல்லோரும் உட்காந்து பாருங்கள், என்னமா இருக்கும். எத்தனை பேர் அதை ஜெயித்தவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் கொஞ்சம் பேர் இல்லை. அப்படி கண்ணை அப்படி மூண உடனே நில்லுக்கு போயிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது, எண்ணங்கள் வரக்கூடாது. அதுதான் புத்தர். எண்ணங்களே இல்லாமல் 12 நிமிஷம் வந்துட்டிங்கனாலே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு தியரி இருக்குது. புரிஞ்சா கண்ணுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புத்தர் இந்த இடத்துல சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். சரி சாமி பணமே வராதான்னா, அவர்கிட்ட பணம் கேட்டால் என்ன, எதை கேட்டால் என்ன, அவருக்கு எல்லாமே ஒன்றுமே கிடையாது. நான் வந்து பணத்துக்குன்னே ஒரு புத்தா வச்சுருப்பேன். இந்த புத்தா இருக்கார், தொந்தி புத்தா இருக்கார். இருந்தாலும் இல்லை, எனக்கு இந்த புத்தாவை பார்த்தா ஐ லவ் யூ புத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சாந்த ஸ்வரூபம் அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் ஏறி உட்காந்துக்கிறது ஒரு சந்தோஷம் வரும். இந்த டைப் ஆஃப் புத்தா வேறு எங்கேயும் கிடைக்காது. ஓகே, ஆஸ்க் எனர்ஜினஸ் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் வச்சு பாருங்கள். புத்தா ஒன்றும் இல்லாமல் இருக்காதீங்க. புத்தாங்கிறது வந்து என்னென்னா, இந்த ஆறாவை அப்படியே மாற்றும். நம்மளை சுற்றி இருக்க ஆறா
அந்த வைப்ரேஷன் டாயிங்கன்னு மாறும். அதுக்கு தான் புத்தா. கொஞ்சம் சில பொருட்களை எல்லாத்துலேயும் இருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சவுண்ட். த சவுண்ட் இஸ் த ஒன் which is coming from every atom of the human. Not only that, it is coming from every parts of the body. நம்ம பாடியிலேருந்து வர்றது மட்டும் இல்லை, எனிதிங் இதிலிருந்து சவுண்டு வந்துட்டுருக்கு, இதிலேருந்து சவுண்டு வந்துட்டுருக்கு, எல்லாத்துலேருந்து சவுண்டு. த யூனிவர்ஸ் இஸ் த சவுண்ட் ஒன். யூனிவர்ஸில் ஓம்ங்கிற சவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. புரிஞ்சா கண்ணுங்களா? ஸோ அப்போ ஒரு பொருள் நீங்கள் எடுக்கிறப்ப அதனுடைய கலர், அதனுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய தன்மை, எண்ணத்தில் அது உருவாகியிருக்கு, இது எல்லாமும் சேர்ந்து ஒரு சவுண்டை உருவாக்குது. அந்த சவுண்டு நமக்குள்ளே போகுது, அது நம்மளை ஹீல் பண்ணுது. அதுங்கிற நான் சவுண்ட் ஹீலிங் ஒன்று பேசுவேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆர்மே லவ்லி சொல்கிறேன். குட் நைட் கண்டுங்களா. பாய்.